ஆந்திர முதல்வர் பவன் கல்யாண், நாங்கள் ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் எதிராளி இல்லை, திமுக மட்டும்தான் எங்கள் எனிமின்னு, மற்ற எல்லாரும் எங்கள் நண்பர்கள் தான் நிரூபிக்கிற மாதிரி ஒரு செய்கை செய்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 உருவாக்குறாரு. 52 வருஷத்தை வெற்றிகரமாக கடந்து 53வது வருஷத்தை தொடங்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த காரணத்துக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வாழ்த்து தெரிவித்து ஒரு பெரிய பதிவை திருக்குறள் ஓமையோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். இது யாருமே எதிர்பாராத ஒண்ணு இல்ல. ஏன் எடப்பாடியே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு தானே. ஏற்கனவே அந்த லட்டு பிரச்சனையில ரொம்ப ஆக்ரோஷமா சீறிக்கிட்டு இருக்காரு பவன் கல்யாண். படுற யாரா இருந்தாலும் சரி அடிப்பேன்னு சொல்ற மாதிரி லட்டு பிரச்சனையில அசராம அடிச்சிட்டு இருந்தாரு. இதுல நம்ம காத்தியும் தேவையில்லாம போய் சிக்கி அடி வாங்கினாரு. கோவிலுக்கு தோஷம் பிடிச்சிருச்சு, அதனால விரதம் இருக்கணும், காப்பு கட்டணும், நடைப்பயணம் போகணும்னு விரதம் இருந்து நடைப்பயணம் போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணாரு. இவர் இப்படி பண்றதால திருப்பதியை பிடிச்ச தோஷம் காணாம போயிருமா. தோஷம் பிடிச்சதுன்னு இவரே சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு விரதம் இருக்கணும், காப்பு கட்டணும்னு இவரே சொன்னாரு. யாரும் இவரை காப்பு கட்ட சொல்லல, விரதம் இருக்க சொல்லல. இவரே காப்பு கட்டி விரதம் இருந்து நடைப்பயணமா ஏழுமலையான தரிசித்து இவரே தோஷம் போயிருச்சுன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் இல்ல. ஆக மொத்தம் மூட நம்பிக்கையின் மொத்த உருவம் தான் இந்த பவன் கல்யாண். அதோட நிறுத்தினாரா? இல்லையே. சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோமா போணுமான்னு இல்லாம உடனே ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு கோவில் வளாகத்திலே. அதுல நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்றாரு. சனாதனம் ஒரு டெங்கு வைரஸ் மாதிரி, அதை அடிச்சு ஒழிக்கணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி பேசின பேச்ச மறுபடியும் தூசி தட்டி பேசினது மட்டும் இல்லாம சனாதனத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. இவரோட எண்ணம் சனாதன தர்மத்தை தப்பா பேசுறவங்கள வறுத்தெடுக்கிறதா இருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு ஆறி போன விஷயத்த மறுபடியும் தூசு தட்டி எடுத்து அதை விமர்சனம் பண்றதெல்லாம் பார்த்தா இவர் அரசியல ஏதாச்சும் கான்ட்ராவர்சி பண்ணணும்னு நினைச்சு உதயநிதியை வம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு. அவர் உதயநிதியை மட்டும் வம்புக்கு இழுக்கல, ஒட்டுமொத்த திமுக கட்சியுமே சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாரு. இப்போ உதயநிதியை தப்பா பேசினா திமுக பார்த்துட்டு சும்மா இருக்குமா? ஆக மொத்தம் ஒட்டுமொத்த திமுக கூட மோதல் போக்க உருவாக்குறாரு பவன் கல்யாண். இப்படி ஒரு பக்கம் திமுக கூட பகையை வளர்த்துக்கிட்டா இன்னொரு பக்கம் அதிமுக கிட்ட நட்பை வளர்த்துக்கணும். அதுதான் இவரோட திட்டம் போல. அதுக்கான பிளானா தான் ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு பவன். அதிமுகவோட 53வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாம தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆஹா ஓன்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு பவன் கல்யாண். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதான என்னோட அன்பும் அபிமானமும் எப்பவும் ரொம்பவே அதிகம். நான் வளர்ந்த சென்னை என் வாழ்க்கையின் ஒரு அங்கமா எப்பவும் இருக்கும். அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதிமுக நிறுவனரான எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி 53 வருஷம் ஆகுது. புரட்சி தலைவரின் அன்பர்கள், அபிமானிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் மயிலாப்பூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட தமிழ் ஆசிரியர் மூலமா தான் புரட்சி தலைவர் பற்றிய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. என்னோட ஆசிரியர் ஒரு திருக்குறளை சுட்டி காட்டி அதுல எம்ஜிஆரோட குணங்கள் பிரதிபலிக்கிறதா சொன்னாரு. கொடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் குழி. இதுதான் அந்த குறள். நன்மை, கருணை, நேர்மை, மக்கள் மீது அக்கறை, இந்த 4 குணங்களையும் கொண்ட அரசர்களுக்கு அவர் ஒருவர் தான் ஒளி. இதுதான் அந்த குறளுக்கான அர்த்தம். அந்த குறளுக்கு ஒரு உருவமா இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து தள்ளி இருக்காரு பவன் கல்யாண். ஒரு இடத்துல 2 முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. அந்த 2 முக்கிய புள்ளிகளுக்கும் ஒருத்தர் மிகப்பெரிய எதிரி. அந்த 2 பேர்ல ஒருத்தர் கூட நம்ம பயங்கரமா சண்டை போட்டா இன்னொருத்தர் அதை ஆமோதித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல. அப்படிதான் திமுக கூட பகை ஏற்படுத்திக்கிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவை சப்போர்ட் பண்ணி அவங்கள ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. அதனால வாண்டடா அதிமுக அரசு மனம் குளிர வச்சிருக்காரு பவன் கல்யாண். உடனே இபிஎஸ் அதுக்கு ஒரு நன்றி பதிவும் போட்டிருக்காரு. சமத்துவம், சமூக நீதி தழைக்க, ஜாதி மத சார்பற்று அனைவரும் அனைத்தும் பெற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கண்டெடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த என்னுடைய தலைமையிலான மாபெரும் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 53வது தொடக்கத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. இதுல நீங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா அவர் அழுத்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த என் தலைமையிலான அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம இடம் இதுதான், நாம தான் தலைவர்னு எல்லாருக்கும் உறுதிப்பட சொல்லணுங்கிறதுல எடப்பாடி ரொம்பவே தெளிவா இருக்காரு. அதான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு மனுஷன். எல்லாம் ஓகே. ஆனா பவன் கல்யாணுக்கு ஏன் திடீர்னு எம்ஜிஆர் மேல அப்படி ஒரு பாசம்? ஒருவேளை மேலிடத்துல இருந்து ஏதாவது உத்தரவு வந்திருக்குமோன்னு நம்ம மனசுல உண்டான கேள்விதான் பிரகாஷ்ராஜ் மனசுலயும் உண்டாகி இருக்கு போல. இந்த கேள்வியை அவர் தைரியமா தன்னோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல கேட்டிருக்காரு. நிச்சயமா இது மேலிட உத்தரவா தான் இருக்கும். அதே மாதிரி திமுக கூட பகையை வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் மேலிட உத்தரவா தான் இருக்கும். அதனாலதான் ஆறி போன விஷயத்த மறுபடியும் பேசியிருக்காரு பவன் கல்யாண். பேசினது மட்டும் இல்லாம சூட்டோட சூட்டா அதிமுக கூட நட்பையும் வளர்க்க ஒரு அடித்தளம் போட்டிருக்காரு. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். என்றும் உங்களுடன் மை இந்தியா.